வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டதாக நினைக்கப்பட்ட ஒரு மன்னர் தான் வாழ்ந்த காலத்தை கடந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின் எகிப்தின் ஒப்புயர்வற்ற பொக்கிஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். பாய் கிங் என்று அழைக்கப்படும் இந்த மன்னர் பெயர் டூட்டன்காமன். பொது ஆண்டு 1332 முதல் 1323 ஆண்டு வரை எகிப்தை ஆண்ட மன்னர். இவர் யார்? ஏன் இவர் உலகம் முழுவதும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்களின் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதன் பின்னணியில் பல ரகசியங்கள் இருக்கின்றன. இவற்றில் பல இன்னும் மர்மங்களாகவே நீடிக்கின்றன. இந்த ரகசியங்களை அறிவதற்கு முன்னால் இப்போதைய காலகட்டத்திற்கு வருவோம். உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இம்மாத தொடக்கத்தில் திறக்கப்பட்டது. கிராண்ட் எஜிப்தியன் மியூசியம் என்று அழைக்கப்படும் இந்த அருங்காட்சியகம் 5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. அதாவது சுமார் 70 கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு பெரியது. 3200 ஆண்டு பழமை மிக்க தூபி, 2ஆம் ரமிசஸின் 11 மீட்டர் உயர சிலை உட்பட இங்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான தொல்லியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 100 கோடி ரூபாய் செலவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்டு வந்த இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சம் தற்போது மன்னர் டூட்டன்காமனின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இவரது தந்தை அக்கினேட்டன் எகிப்தில் வழக்கத்தில் இருந்த பல கடவுளர் வழிபாட்டை ஒரே கடவுள் வழிபாடாக மாற்றினார். இவர் எகிப்தை 17 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். இவர் தலைநகரை அமர்னாவுக்கு மாற்றியது முதலே சர்ச்சைகளுக்கு வித்திட்டார். எகிப்தில் பின்பற்றப்பட்டு வந்த அனைத்து மதங்களையும் நீக்கிவிட்டு ஏட்டனை முதன்மை கடவுளாக்கினார். எகிப்திய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் நம்மை போலவே அவர்களுக்கும் ஏராளமான தெய்வங்கள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம். குழந்தை பேற்றுக்கு ஒரு தெய்வம், விவசாயத்திற்கு ஒரு தெய்வம், ஈமச்சடங்குகளுக்கு ஒரு தெய்வம் என்று பல்வேறு தெய்வங்களை, நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வழிபடும் பழக்கம் பண்டைய எகிப்தில் இருந்தது. ஆனால் இந்த அக்கினாட்டன் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்கிறார்? அதுவரையில் இருந்த சமயங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு சூரியன் என்னும் ஒற்றை கடவுளை வணங்கும் ஆட்டன் என்னும் சமயத்தை அறிமுகப்படுத்துகிறார். அது ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த சமயத்தை பின்பற்றி வரும் பூசகர்கள், மற்ற சமய தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. எகிப்தில் கடவுளரின் பெயர்களை மன்னர்கள் பெயர்களுடன் சேர்த்துக் கொள்வது மரபு. அந்த வகையில் ஏட்டன் என்ற தனது பெயருடன் சேர்த்துக் கொண்டார் அக்கினேட்டன். இவரின் மறைவை அடுத்து இவரது மகனான டூட்டன்காமன் ஆட்சி பீடத்தில் அமர வைக்கப்பட்டார். அக்கினாட்டன் தலைநகரை கூட தீப்ஸில் இருந்து அமர்னாவுக்கு மாற்றுகிறார். ஆனால் அக்கினாட்டனுக்கு அப்புறம் வந்த டூட்டன்காமன் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லது அவருக்கு அப்போது இருந்த பூசகர்கள் கட்டாயப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அக்கினாட்டனுக்கு பின் பதவிக்கு வரும்போது டூட்டன்காமன் 9 வயது சிறுவன். 9 வயது சிறுவனுக்கு போதிய விவரம் இருந்திருக்காது. ஆகவே அவர் சார்பாக சுற்றியிருந்த மற்ற அமைச்சர்களோ, இராணுவ தலைவர்களோ, பூசகர்களோ இந்த முடிவை எடுத்திருக்கலாம். இந்த மாற்றம் டூட்டன்காமன் காலத்தில் நடந்த ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. டூட்டின் ஆட்சி காலம் பண்டைய எகிப்து வரலாற்றில் பெரும் முக்கியத்துவம் பெற்றதாக இல்லை. 9 ஆண்டுகள் மட்டுமே இவர் ஆட்சியில் இருந்தார். மற்ற மன்னர்களை விட ஏன் டூட்டன்காமன் உலகம் முழுவதும் பேசப்படுகிறார் என்பது வியப்புக்குரியதே. இதற்கு நாம் கால எந்திரத்தில் பயணப்பட்டு 1922ஆம் ஆண்டுக்கு செல்லலாம். முதலாம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டிஷ் தொல்லியல் அறிஞர் ஹோவர்ட் கார்ட்டர் எகிப்தில் தொல்லியல் ஆராய்ச்சிகளை நடத்த தொடங்கியிருந்தார். பல பழமையான எகிப்திய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் மன்னர் டூட்டின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருந்தது. முழுக்க மண்மூடிய பகுதிகளில் இவரது தளராத முயற்சிக்கு எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பம் வந்தது. 1922ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வேலை செய்யும் ஊழியர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு 9-10 வயது சிறுவன் தண்ணீர் ஜாடி கொண்டு வருவான். அந்த தண்ணீர் ஜாடி கீழே தட்டையாக இருக்காது, சற்று வளைவாக இருக்கும். ஆக பூமியிலே இதை நிறுத்த வேண்டும் என்றால் கீழே ஒரு பள்ளம் தோண்டி அதன் மேல் தான் அந்த தண்ணீர் ஜாடியை வைக்க வேண்டும்.
அப்படி தண்ணீர் ஜாடியை வைப்பதற்காக கீழே ஒரு பள்ளம் தோண்டும் போது அந்த இடத்தில் ஒரு கடினமான பாறை தட்டுப்படுகிறது அந்த சிறுவனுக்கு. அதை எடுத்து பார்த்தால் ஒரு படிக்கட்டு மாதிரி தோன்றுகிறது. தண்ணீர் ஜாடியை வைத்துவிட்டு பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டு கார்ட்டருக்கு தகவல் தருகிறார்கள். கார்ட்டர் வந்து பார்க்கிறார், அது ஒரு படிக்கட்டு போன்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. உடனே ஊழியர்களை கூப்பிட்டு அந்த இடத்தை பறிக்க சொல்கிறார். அதுதான் டுட்டன்காமன் கல்லறைக்கு இட்டு செல்லக்கூடிய நிலத்திலிருந்து இறங்கும் படிக்கட்டு. அதற்கு மேலேயே ஆறாம் ராம்சிஸோட கல்லறை அங்கே தான் இருக்கிறது. அந்த ஆறாம் ராம்சிஸ்க்கான கல்லறை கட்டும்போது அதற்காக வேலை பார்த்த ஊழியர்கள் அங்கிருந்த பணிகளுக்காக அங்கிருந்து வெட்டிய குப்பையை எடுத்து டுட்டன்காமன் கல்லறை மேலே போட்டதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொந்தரவு இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வகையில் டுட்டன்காமன் கல்லறை நமக்கு கிடைத்தது. டுட்டன்காமனுடைய கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றில் ஆகப்பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்பு அதுதான். அதற்கு முன்னரும் சரி, அதற்கு பின்னரும் சரி, இவ்வளவு முக்கியமான, இவ்வளவு மதிப்பு வாய்ந்த ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்பு இதுவரை நிகழவில்லை. ஏனென்றால் ஒரு எகிப்திய மாமன்னர் இறந்து அவருடைய கல்லறையிலோ அல்லது பிரமிடிலோ அடக்கம் செய்யப்படும் போது அங்கே என்னென்ன நடந்தன, என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டன, அந்த பொருட்கள் வைக்கப்பட்ட திசை என்ன, அவ்வாறு வைக்கப்படுவதற்கு சடங்கு ரீதியான காரணங்கள் என்னென்ன, இவையெல்லாம் ஊகமாகவே இருந்தன. ஆனால் டுட்டன்காமனின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் பல கேள்விகளுக்கு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு விடை கிடைத்தது. அதற்கு முன் கூஃபு பிரமிட், நீங்கள் பெரிய பிரமிட் என்று பார்த்திருக்கலாம். 3 பிரமிடுகள் இருக்கும். தாத்தா, மகன், பேரன், 3 பேருடைய பிரமிடுகள் தொடர்ந்து இருக்கும் கீசா பீடபூமியில். கூஃபு, காஃப்ரே, மென்கரே, இந்த 3 பேருடைய பிரமிடுகள். இந்த பிரமிடுகளுக்குள் மன்னர்களை அடக்கம் செய்வதாகத்தான் ஒரு பழக்கம் நெடுங்காலமாக இருந்திருக்கிறது. ஆனால் கள்வர்கள் பிரமிடுகளுக்குள் புகுந்து மன்னரோடு வைக்கப்பட்ட பொக்கிஷங்களை திருடும் பழக்கம் உருவாகிவிட்டது. அதனால் மன்னர்கள் எப்படியாவது தங்களுடைய கல்லறைகளை கள்வர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது லக்சோருக்கு பக்கத்தில். இப்போது இருக்கும் தலைநகர் கைரோவிலிருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது இந்த லக்சோர் என்னும் நகரம். அதிலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு. அந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குன்று பிரமிடை போன்ற வடிவத்திலேயே இருக்கும். ஆகவே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து குன்றுக்கு கீழே ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் அளவுக்கு சுரங்கம் தோண்டி அதற்குள் மன்னரை ஒரு கல்பெட்டிக்குள்ளோ மரப்பெட்டிக்குள்ளோ ஒரு பெட்டிக்குள் அடக்கம் செய்து பதப்படுத்தப்பட்ட மம்மியை அதனுள் வைத்து அத்துடன் அவர் பயன்படுத்திய முக்கியமான பொருட்கள், அதிலும் கூட 19 வயதில் டுட்டன்காமன் இறந்து போகிறார். அது சிறு வயது, யாருமே எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக எகிப்தில் என்ன பழக்கம் என்றால் அவர்கள் மன்னர்கள் பதவிக்கு வந்த உடனேயே தங்களை அடக்கம் செய்ய வேண்டிய பிரமிடுகளையோ கல்லறைகளையோ கட்டத் தொடங்கி விடுவார்கள். ஏனால் அந்த கல்லறைகளையும் பிரமிடுகளையும் கட்டி முடிக்க ஒரு 15-20 ஆண்டுகள் பிடிக்கும். ஆட்சியில் இருக்கும் போதே தேவையான கட்டடங்களை அவர்கள் ஈமச்சடங்கிற்காக கட்டிக்கொள்வார்கள். ஆனால் டுட்டன்காமனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே இப்போது டுட்டன்காமன் மம்மி கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறை என்பது உண்மையில் அவருக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அல்ல. அது அவருடைய அக்காவுக்காக உருவாக்கப்பட்ட கல்லறையாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆர்வலர்கள் ஊகிக்கிறார்கள். டுட்டன்காமன் கல்லறை என்பது 4 அறைகளை கொண்டது. முதலில் இருப்பது ஒரு முன்னறை, அதற்கு பக்கவாட்டிலே அந்த மம்மி கிடத்தப்பட்டிருந்த ஒரு மம்மி அறை, பின்னர் கருவூலம் எனப்படும் ஒரு ட்ரெஷரி, அதன் பின்னர் இந்த முன்னறைக்கு பக்கத்திலேயே ஒரு துணை அறை. இந்த முன்னறையிலிருந்து ஓரிரு அடிகள் இறக்கமாக இருந்தது இந்த துணை அறை. அதே போல் அந்த மம்மி படுக்க வைக்கப்பட்டிருந்த அறையும் சில அடிகள் தாழ்வாக இருக்கும். அதற்குள் போய் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பொருளாக கணக்கெடுத்து படம் பிடித்து இந்த எல்லா பொருட்களையும் ஒரு பத்திரமாக பட்டியலிட்டு கைரோ அரும்பொருளகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு ஹாவர்ட் கார்ட்டருக்கு 10 ஆண்டுகள் பிடித்தன. எகிப்து மம்மிகள் என்றாலே நமது நினைவுக்கு வரும் மரண முகமூடிக்கு சொந்தக்காரர் இந்த டுட்டன்காமன். இந்த முகமூடி மட்டுமல்ல, டுட்டன்காமனின் கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட அவரின் மம்மி, மறைந்த அவரது இரட்டை குழந்தைகளின் மம்மிகள், தங்க சாரிட் வண்டி, தங்கத்தில் செதுக்கப்பட்ட அரியணை, அதில் பொறிக்கப்பட்ட டுட்டன்காமன் மற்றும் அவரது மனைவியின் உருவங்கள், வேலைப்பாடுமிக்க காலணிகள், டுட்டன்காமன் அமர்ந்திருந்த நாற்காலிகள், போர்க்கள காட்சிகளை சித்தரிக்கும் பெட்டி உட்பட பல்லாயிரக்கணக்கான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதாவது டுட்டன்காமனின் அரும்பொருள்களில்
தங்க அரியணை மிக முக்கியமானது. அதே போன்ற இன்னும் 2 மர நாற்காலிகளும் உள்ளே இருந்தன. அவையும் மிக கலைநயமிக்க வேலைப்பாடு உள்ளவை. இந்த அரியணை தான் தங்க சருகால் போர்த்தப்பட்டிருந்தது. அதற்கு கைகளை வைக்கும் இடத்தில் 2 சிங்க முகம் இருக்கும். ஆனால் சிங்கம் எகிப்துக்கு உரிய விலங்கு அல்ல. எகிப்தில் சிங்கம் இல்லை. ஆனால் சிங்கம் என்பது ஒரு அரச அதிகாரத்தின் அடையாளம் என்பதால் அவர்கள் சிங்க முகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சிங்கத்தின் கால்கள், அந்த நாற்காலியின் கால்கள் சிங்கத்தின் கால்களைப் போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். மன்னர் கைப்பிடி வைத்து கை பற்றும் இடத்தில் சிங்க முகம் இருக்கும். அந்த நாற்காலியின் முதுகு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் மன்னர் டுட்டன்காமனும் அவருடைய மனைவி அன்கேசனமும் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். மகாராணி என்னும் வார்த்தை எகிப்தில் இல்லை, மன்னரின் மனைவிதான். இந்த அன்கேசனமன் என்ன செய்வார், கையிலிருந்து ஒரு குடுவையில் ஒரு வாசனை திரவத்தை எடுத்து அவருடைய தோளுக்கு பக்கத்தில் தடவுவது போல் காட்டப்பட்டிருக்கும். இந்த இடம் உண்மையில் மன்னரின் தந்தையும் தாயும் இருந்தது என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அக்கினாட்டனும் நெஃபர்டிட்டியும் தான் இது பிற்காலத்தில் டுட்டன்காமன் அன்கேசனமன் முகமாக மாற்றப்பட்டது. நன்கு உற்று கவனித்தால் அந்த இடத்தில் சில ஒட்டு வேலைகள் செய்திருப்பது தெரியும் என்கிறார்கள். உண்மைதான். அந்த படத்தை நாம் கணினியில் பெரிதுபடுத்தி பார்த்தால் அந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரியும். ஆற்றன் என்னும் சூரிய கடவுள் மேலிருந்து கதிரவன் அந்த கிரணங்களை பாய்ச்சுவது போலவும் இறைவன் அவர்களுக்கு உயிர் கொடுப்பதாகவும் அருள் புரிவதாகவும் அவர்களின் நம்பிக்கை. ஹோவர்ட் கார்ட்டர் அகழ்ந்தெடுத்து 2022ஆம் ஆண்டுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. அதையும் கடந்து 2025இல் நாம் இருந்தாலும் இப்போதும் டுட்டன்காமனுக்கு சொந்தமான பொருட்கள் உலகம் முழுவதும் உள்ள தொல்லியல் ஆர்வலர்களையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. முக்கியமான ஒன்று, என்னை கவர்ந்தது டுட்டன்காமன் கல்லறையில் இருந்த பொருட்களில் மிக முக்கியமானது 6 ரதங்கள். அந்த 6 ரதங்களில் ஒன்றை கூட நாங்கள் பழைய அரும்பொருளகத்தில் காண முடியவில்லை. இப்போது அந்த ரதங்களில் சிலவற்றை சீரமைத்து காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ரதம் மரத்தால் செய்யப்பட்டு தங்கச் சருகு போர்த்து மூடப்பட்டிருந்தது. ஹாவர்ட் கார்ட்டர் டுட்டன்காமன் கல்லறையை கண்டுபிடித்த போது அந்த ரதத்தில் இருந்த தங்கச் சருகுகள் எல்லாம் கீழே உதிர்ந்து விட்டன. அவற்றை அவர் அலட்சியப்படுத்தாமல் அவை எல்லாவற்றையுமே ஒரு பெட்டியில் சேர்த்து வைத்திருந்தார். அதன் பிறகு இது மாதிரி கலைப்பொருட்களை அரும்பொருட்களை சீரமைக்கும் ஒரு நிபுணர் அந்த தங்க சருகு அனைத்தையும் உருப்பெருக்கி கண்ணாடி மூலம் பார்த்து அதை மீண்டும் ஒட்ட வைத்து விட்டார் அந்த ரதத்தின் மீது. இந்த அருங்காட்சியகத்தில் 4500 ஆண்டுகள் பழமையான குஃபு மன்னரின் படகு உட்பட பல்வேறு தொல்பொருட்கள் கடந்த ஆண்டே பார்வைக்கு திறக்கப்பட்டாலும் தற்போது டுட்டன்காமன் கல்லறையில் இருந்த பொருட்களும் பார்வையாளர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. டுட்டன்காமனின் பதப்படுத்தப்பட்ட மம்மி கண்டெடுக்கப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதும் பல ஆய்வுகள் இன்னும் தொடர்கின்றன. அந்த மன்னர் எப்படி இருந்திருப்பார்? ஏன் அவரது கால் வளைந்திருந்தது? தலையில் உள்ள காயத்திற்கு காரணம் என்ன என்ற பல கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் கிடைக்கவில்லை. பல்வேறு ஆய்வுகளும் யூகங்களும் மன்னர் டூட்டை சுற்றிய ஆர்வத்தை அதிகரிக்கின்றன. டூட் மலேரியா போன்ற நோய் தாக்கி இறந்திருக்க கூடும் என்றும் ஒரு கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. விடைகள் தெரியாதவரை சுவாரஸ்யங்கள் நீடிப்பதைப் போல மன்னர் டூட் குறித்த கேள்விகள் நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. 10 ஆண்டு காலம் டூட்டின் கல்லறையை அகழ்வாராய்ச்சி செய்து அதிலிருந்த பொருட்கள் அனைத்தும் கெய்ரோ அருங்காட்சியகத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த மன்னர் டூட்டின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர் இறந்த 15 ஆண்டுகளில் 2 முறை அந்த கல்லறை கொள்ளையடிக்கப்பட்டு பின் மூடி முழுமையாக முத்திரையிடப்பட்டது. அதில் 30 விழுக்காட்டு பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்தன. இதனால் எஞ்சிய பொருட்களே கல்லறையிலிருந்து மீட்கப்பட்டன. அந்த பொருட்களை கைரோ அருங்காட்சியகம் கொண்டு செல்ல 10 ஆண்டுகள் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அதிலும் மன்னர் டூட் மம்மியில் இருந்து விண்கல்லால் ஆன கத்தி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பலவித ஆயுதங்கள், ஆபரணங்கள் என அக்கால எகிப்திய வாழ்வியலின் ஒரு துளியாக மன்னர் டூட்டின் தொல்லியல் பொருட்கள் ஆர்வலர்களின் ஆர்வத்தை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. இந்த கீசா
பீடபூமியில் பிரமிடுகளுக்கு பக்கத்திலேயே மாபெரும் அரும்பொருளகம் திறந்திருக்கிறார்கள். அதில் முதன்முறையாக டுட்டன்காமன் கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்களை அரும்பொருட்களை ஒரே இடத்தில் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். கைரோ தஹ்ரீர் சதுக்கத்திற்கு அருகில் உள்ள பழைய அரும்பொருளகத்தில் நாங்கள் சென்றிருந்த போது ஒரு 100-150 பொருட்கள் பார்த்திருப்போம் என்று நினைக்கிறேன். ஆனால் வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து என்று சொல்லலாம் இப்போது திறக்கப்பட்டிருக்கும் புதிய அரும்பொருளகம். அதில் மன்னர் டுட்டன்காமனின் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன.